அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான், இருந்தாலும் எனக்கு எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் ஒன்றா எடிட் பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு வந்துட்டு சடன் பிளான் தான். நைட்டு ஒரு 2 மணி போல தான் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே ஒரு 9 மணி போல் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உடனே போயிட்டு ரூம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் நாங்கள் லஞ்சை வந்து முடிச்சுட்டு வில்லேஜ் சைடு வந்து போயிருந்தோம். இந்த கேரட் கார்டன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் நாங்கள் வந்து போனோம். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி நாங்கள் போகலை, போயிட்டே இருந்தோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கண்ணில் தென்பட்டது தான் வந்து இந்த கேரட் கார்டன். அங்கே வந்து நீர் பாய்ச்சிட்டு இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டுட்டு தான் உள்ளே போனோம். அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க, பட் ஆனால் வந்து செடியில் கால் வைக்காமல் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போதான் நாங்கள் வந்து விதைச்சிருக்கோம், ஸோ பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சைடு ஃபுல்லாக கேரட் போட்டிருந்தாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு மேலே வந்து பீட்ரூட் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. கீழெல்லாம் நிறைய செடி வந்து வச்சுருக்காங்க, பட் அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் தூரமாக நின்னாங்க, ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் வந்து கேட்கல. பட் ஆனால் அவ்வளோ க்ரீனிஷாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் வந்துட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நின்னோம். வெயில் அடிக்க தான் செஞ்சிச்சு, பட் ஆனால் அந்த நம்ம ஊரில் அடிக்கிற அளவுக்கு அப்படியே கசகசன்னு வேர்க்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு வெயில் இல்லை, ஓரளவுக்கு மைல்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு, அதை வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் பீட்ரூட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்ததில்ல, ரோடில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டில் இருந்தது, தரையிலேருந்து கொஞ்சம் உயரமாக விதைச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அக்ஷர் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்மளும் வந்து ஏறி பார்க்கலாம், ஏன்னா கீழேருந்து பார்க்கும்போது பீட்ரூட் வந்து எனக்கு தெரியல, கையை உயரமாக வச்சு வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். ஸோ அப்புறம் நான் வந்து சரி மேலே ஏறியே பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். நாங்கள் வந்து இந்த பீட்ரூட்லாம் வந்து பெருக்கல, ஏற்கனவே வந்துட்டு அது மண்ணிலேருந்து வந்து வெளியில் வந்துருந்தது, நல்லா வந்து முத்திடுச்சு போல். ஸோ அது வந்து வெளியில் வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து இப்படி பார்க்குறோம். என் பிள்ளைங்களுக்கும் வந்து நான் இதை காட்டி இந்த மாதிரி தான் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்களும் வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட டென்ஷன் எல்லாமே வந்து தூர தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தது. மற்ற எந்த தாட்டும் வரல. நாங்கள் இதை தான் நல்லா பார்த்துட்டு இதை பற்றி பேசிட்டு அந்த மாதிரி தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-5:30 மணி வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக இருக்கு இல்லையா, இந்த இலெல்லாம் எப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இது உள்ளே வந்துட்டு மேலே வந்து இப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா தழும்பும், அப்படியே அது வந்து அழகாக இருக்கும் பார்க்கவே. அந்த இலையில வந்து தண்ணி வந்து ஒட்டவே ஒட்டாது, அப்படியே அழகாக அப்படியே தழும்பும், அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் போது எங்களுக்கும் பிச்சு கொடுங்க, நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லி ஒரு 3-4 இலை போல் பிக்க சொன்னேன். பட் ஆனால் பெருசாக அந்த பிள்ளைங்க விளையாடலை, அவங்க அவ்வளோலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் படலை. நம்மளாம் நம்மளோட வயசில் வந்து எப்படி இருப்போம்னா, சின்ன பிள்ளைங்களில் ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ எக்ஸைட் ஆகி ஆசைப்பட்டு ஒரு விஷயம் செய்வோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது வந்து அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் லேக் ஏரியா வந்துட்டோம். கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் லேக் ஏரியா தான் வந்து நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு ஃபன் சர்க்கிள் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் போகலை, ஏன்னா மறுநாள் வந்துட்டு நாங்கள் தீம் பார்க் போகலான்னு ஐடியா பண்ணதுனால சரி எல்லாமே அங்கே இருக்கும், ஏன் வேஸ்ட்டாக இங்கே வேறு ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகாமல் ஒரு ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டு இந்த பெட்ஃப்ளிக்ஸ் வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஜனவரி மந்த் வந்து வந்திருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குட்டி குட்டி குட்டியாக இருந்தது.
அப்போ இருந்ததே எல்லா பேர்ட்ஸு அப்புறம் வந்துட்டு அனிமல்ஸ் தான் இப்பயும் இருக்குது. பட் அப்போ எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது. அப்போ வந்து இந்த ஓப்பன் பண்ண புதுசுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து வளர்ந்துடுச்சு, நல்லாவே வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து எல்லா பேர்டும் வந்து பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இந்த பேர்ட்லாம் வந்து நான் ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸில் வந்து காட்டியிருப்பேன். அப்போதைக்கு உள்ளதுக்கு இப்போ நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளை ஃபீட் பண்ண சொல்கிறது தான். நம்ம கையில் வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க, நம்மளை வந்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேர்டெல்லாம் வந்து நம்ம கையில் உக்காந்துட்டு ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம புர்கால வந்து இந்த கல்லோ மணியோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க கண்ணுக்கு வந்து அது ஷைனிங்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. போன டைம் வந்துட்டு அக்ஷர் வந்து கொஞ்சம் பயந்தான். பட் இந்த டைம் வந்து பேர்ட்ஸோட ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிட்டான். பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, பேர்டெல்லாம் வந்து அக்ஷர் தலையில் ஷோல்டரில் அப்படிலாம் ஏறி உட்காரும் போது அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ரொம்ப கூசிச்சு போல் சிரிச்சிட்டே இருந்தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இந்த பேர்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்காக ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டைம் வந்து நமக்கு எதுவுமே தோணாது. எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நம்மளோட மைண்டில் வந்து தோணிட்டே இருக்கும். போன டைம் வந்து இந்த பூனைலாம் இருந்த மாதிரி எனக்கு வந்து நினைப்பு இல்லை. ஐ திங்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா இந்த சிறுத்தை மாதிரி இருந்தது அந்த பூனையெல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக இதுதான் ஹைலைட்டே. போன தடவை வந்து இதில் ஒரு பாதி தான் இருந்தது வந்து இந்த பாம்பு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. போன தடவை தைரியமாக கையிலலாம் வாங்கினோம், இந்த தடவை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி இது அணிலா இல்லை வந்துட்டு வவ்வாலா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாததுனால நாங்களும் வந்து பெருசாக அவங்கள்ட்ட வந்து கேட்கல. அவங்க சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு அது வந்து புரியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வச்சுருந்தாங்க, ஸ்பைடர் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பாம்பு வந்து தூக்கி கையில் கொடுக்க தான் வந்தாங்க. நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பூனை ஒன்று மட்டும் வெளியில் வந்துடுச்சு. ஸோ வந்த உடனே அக்ஷர் தூக்கி கையில் வச்சுக்கிட்டான். ஏற்கனவே நாங்கள் வந்து வீட்டில் வந்து பூனை வளர்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து பயப்படாமல் அக்ஷர் வந்து டக்குன்னு தூக்கிட்டான். நாங்கள் தங்கியிருந்த ரூமோட வெளியில் வந்துட்டு வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நல்ல ஒரு இறக்கத்தில் வந்துட்டு ரூம் போட்டுட்டாங்க. செம்ம இறக்கம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களோட கார் வந்துட்டு இறங்கும் போது இறக்கிட்டோம், ஏறும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஜர்க்காச்சு, கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, வேண்டவே வேண்டாம், நாங்களே வந்து இறங்கி ஏறிக்கிறோம், ஜஸ்ட் வந்து லக்கேஜ் வைக்கும் போது வந்து இறக்குங்க, திருப்பி ஏற்றும் போது வந்து வண்டியை இறக்குங்க, மற்றபடி எங்கே வெளியில் போகிறதா இருந்தாலும் நாங்கள் மேலே ஏறி வந்து நடந்து வந்தே நாங்கள் வந்து ஏறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நாங்கள் போன டைமில் கொடைக்கானல் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து இ பாஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு இ பாஸோட இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். வியூ பாயிண்ட் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து இன்னொரு வியூ பாயிண்ட் போகணுன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. கார்லேயே பொறுமையாக எறும்பு ஊறுற மாதிரி தான் வந்து காரெல்லாம் ஊறிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இந்த ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டு அடுத்த வியூ பாயிண்ட் எதுக்குமே வந்து போகல. பைன் ஃபாரஸ்ட்டில் இறங்கலை, குணா கேவில் இறங்கலை, அந்த மாதிரி எதுலேயுமே வந்துட்டு நாங்கள் இறங்கலை. ஏன்னா வந்துட்டு பயங்கர டிராஃபிக் ஒன்று, போனாலும் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது போல். ரொம்ப கூட்டம், நல்ல ரஷ்ஷாக இருந்தது. எப்படியாவது வந்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து வந்துட்டு வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது நாங்கள் போன அந்த டைம். என் ஹஸ்பண்ட்லாம் வந்து பயங்கர டயர்டாகி அப்படியே காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லேக்கில் வந்துட்டு நாங்கள் போட்டிங்க்கு, பெடல் போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங் வந்துட்டோம். இதுதான் உண்மையிலே எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. கொஞ்சம் நேரம் நாங்கள் ரொம்ப தூரம்லாம் பெடல் பண்ணிட்டு போகல, கொஞ்சம் தூரம் வந்துட்டு பெடல் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அக்ஷர் வந்து ஹார்ஸ் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஸோ அவனை மட்டும் ஹார்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த
இதெல்லாம் வாங்கினோம், கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கினோம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. மற்றபடி சாக்லேட்ஸ்லாம் இந்த தடவை நான் வாங்கலை. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு, இங்கே உள்ள ஹீட்டுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து இந்த தடவை திங்ஸாக வாங்கினேன். ஏதாவது ஒரு திங்ஸாக வாங்கி நம்ம கொடுத்துருவோம், சாக்லேட்டு ரஸ்க் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், அங்கேருந்து சேலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் போல் அக்ஷர் வந்து இந்த கீச்சைன் தான் கேட்டு என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தான். பட் ஆனால் நான் வந்து வாங்கி கொடுக்கல. நீ நான் வாங்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து உடச்சிடுற, சேஃபாக வச்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி தரல. அங்கே வந்துட்டு இந்த கொடைக்கானலில் பூவெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூடையில் தலையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டீ கடையில் ஃபைனலாக நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.